ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரனாய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆண்டவனின் அரிய அற்புத படைப்புக்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலை எழுத்து. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு என்ன தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார்? இது ஆணி மாத பலன்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக பிரம்மனுடைய தலை விதியை சரியாக கணித்து சொல்வது எங்களுடைய கடமை. ஆக இந்த இறைவனுடைய படைப்புக்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன விதமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன ஏற்றங்கள் ஏற்பட போகின்றது, யாருக்கெல்லாம் ஏமாற்றங்கள் ஏற்பட போகின்றது, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதில் நீங்கள் சாதிக்க வேண்டும், எந்த பிரச்சனையிலிருந்து தள்ளி நிற்க வேண்டும், எதை சரியாக செய்தால் இந்த மாதம் எந்த காரியத்தை நீங்கள் சரியாக செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும், எது சாதகமாக இருக்கிறது, உங்களை சாதிக்க சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன, நீங்கள் ஒரு வெற்றி சாதனையாளராக ஆவீர்களா, உங்கள் லட்சியங்கள் நிறைவேறுமா, உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையுமா, என்ன காரியத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று ஒவ்வொரு விஷயங்களும், உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் என்ன, கடன் பிரச்சனைகள் என்ன, தொழில் கடன்கள் முயற்சிக்கிறீர்களா, இல்லை வீடு வாங்க முயற்சிக்கிறீர்களா, இல்லை திருமணத்திற்கு முயற்சிக்கிறீர்களா, இல்லை புத்திர தோஷம் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகளை ஈடுபடுகிறீர்களா என்று எல்லாவித யோகங்களையும், ஒரு சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதுக்கு ஏற்பட்ட தடைகள், வீடு இடத்தின் மேல் ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இப்படி எல்லாவித பிரச்சனைகளுமே இங்கே ஒவ்வொரு விஷயமாக தெளிவாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா பொறுமையாக டிக் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்குமே இந்த நிகழ்ச்சி. இது வெறும் பேச்சுக்காக அல்ல. நிச்சயமாக உறுதியாக பிரம்மன் போட்ட விதியை, உங்க தலையெழுத்தை இங்கே சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். உங்கள் பிரச்சனைகளை சரியாகவே, அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகளை உருவாக்கினால் கண்டிப்பாக சரியாகவே அந்த பிரச்சனைகள் தீரும். அது மாற்று கருத்தே இல்லை. உங்க தலையெழுத்து உங்க பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் என்று அந்த பிரம்மன் போட்ட அந்த விதி, பிரம்ம சாஸ்திர விதிப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எங்கே தவறு இருக்கிறது? கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை. ஆக உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இப்போ எல்லா ராசிக்குமே பலன்களை தெளிவாக பார்ப்போம். ஆனி மாதம் சூரியனின் அற்புத பிரவேசம் இந்த மிதுன ராசியில் ஏற்படுகின்ற ஆனி மாதம். இந்த யோகம் என்பது விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை ஏற்படுத்த போகின்றது அப்படின்றது ஒரு விஷயம். இப்ப இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு குரு பலம் அற்புதமாக அமைந்திருக்கிறது. முதல்ல சனி, அதாவது சூரியனுக்கு அட்டமாதிபதி தோஷம் கிடையாது. திடீர் யோகத்தை ஏற்படுத்துவார் அவரும். சூரியனும் புதனும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கும்போது
அது 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமாக அமைவதால் பணவரஸ்தானம் என்று ஒரு நிலை. பணவரஸ்தானம் அதுக்கு பேரு. பணவரஸ்தானம் என்பது பண வரவு வரக்கூடிய ஸ்தானம் என்று பொருள். அப்ப உங்களுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். செய்கின்ற வியாபாரத்தில் திடீர் என்று மிகப்பெரிய வருமானங்கள் ஏற்படும். எதிர்பாராத பண வரவு, பணம் கொட்டக்கூடிய வரவு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் ஆச்சரியப்படக்கூடிய பதவி உயர்வு, பண வருமானம், பணம் கொட்டக்கூடிய யோகம். அத பணபரஸ்தானம் 8ஆம் இடம். அங்கதான் சூரியன் புதனோடு ஆட்சி பெற்ற புதனோடு சேர்றார். அந்த இடம் வலிமையா இருக்கு. அதனால தான் சொல்றேன். அடுத்து உங்களுக்கு இயல்பாக உங்களுக்கு தனஸ்தானம் வலிமையா இருக்கு. அப்ப அதை உறுதிப்படுத்தக்கூடிய தனஸ்தானம் என்ன? குரு. உங்களுக்கு 2ஆம் இடம், விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். அது எங்க உட்கார்ந்திருக்கு? பாக்கியஸ்தானம். உயர்ந்த பதவி, உயர்ந்த செல்வம், உயர்ந்த பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பணம் கொட்டக்கூடிய யோகம், பதவியை உயர்வு பெறக்கூடிய யோகம். ஆக ஒரு தெய்வ பலம் நிறைந்த ஒரு இடஸ்தானம். தெய்வ பலத்தோடு உங்க வாழ்க்கை முன்னேறுகிறது. தெய்வ பலத்துடன் உங்க வாழ்க்கை பல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு இடம் தான் அந்த பாக்கியஸ்தானம். தெய்வஸ்தானம் 9ஆம் இடம். தெய்வஸ்தானம், தெய்வத்தின் வலிமை, தெய்வத்தின் அனுகிரகத்தோடு உங்க வாழ்க்கை அற்புதமாக மேல 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 உயரக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. எத்தனையோ பிரச்சனையை சந்தித்திருந்தாலும் இந்த காலம் அற்புதமான காலமாக அமைய போகின்றது. ஆணி மாதம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பதவி யோகம், வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம், குழந்தைகளின் கல்வி, குழந்தைகளின் முன்னேற்றம், அரசாங்கம், அரசியல் சார்ந்த இடங்களில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விறுவிறுப்பான யோகம், அரசாங்க அரசியல் பதவி இருப்பவர்களுக்கு நல்ல ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய யோகம். இப்ப விருச்சிக ராசிக்கு பூர்வபுண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் சில தடை தாமதங்கள், பூர்வீக சொத்துல சில தடை தாமதங்கள், சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் உங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அனாமத்து சொத்து உங்களுக்கு கிடைக்கும். உங்க வம்சத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வாரிசு இல்லாம இருக்கும். அப்ப இந்த வாரிசு இல்லாத சொத்து உங்களுக்கு சேரும். அப்படி ஒரு யோகம் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலங்கள் அமைந்திருக்கிறது. அது மாற்று கருத்தே கிடையாது. சரி, இப்ப விருச்சிக ராசியை பொறுத்தளவு கிரக வலிமைகள் அற்புதமாக அமைந்திருக்கிறது. 6ஆம் இடம் வழக்குகள் வெற்றி. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய வழக்குகள் வெற்றி. எதிரிகள் அழிவு. எதிரிகள் அழிந்து விடுவார்கள். எதிரியை வெல்லக்கூடிய திறமை, வெற்றி பெறக்கூடிய திறமை, வழக்குகள் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஜெயம். ஆக உபஜெயஸ்தானம். அப்போ 6ஆம் இடம் உபஜெயஸ்தானம். அந்த உபஜெயஸ்தானம் வலிமை அடைந்து விட்டாலே ஒரு மனிதன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையக்கூடிய நிலை ஏற்படும். அங்கே செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார், பூமிகாரகன். அடுத்து உங்களுக்கு குரு, அதாவது அட்டமஸ்தானத்தில் திடீர் பணவரவு ஸ்தானத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தானத்தில் 2 ராஜகிரகங்கள் இருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் 2 ராஜகிரகங்கள் இருந்தால் வீடு, வாசல், சொத்து, சுகங்கள், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 2 ராஜகிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில். நல்ல திருமண வாழ்க்கை, பிள்ளைகளுடைய உயர்வு, கல்வி, குழந்தைகளுடைய கல்வி உயர்வு. புரிஞ்சுட்டீங்களா? கல்லூரியில் பணி செய்யவர்களுக்கு மிகப்பெரிய அவங்க ஒரு சாதனை செய்வார்கள். மருத்துவத்துறையில் சாதனை செய்வார்கள். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய சாதனை செய்வார்கள். டாக்டர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி டாக்டர் தொழிலில்.
மீடியா பத்திரிகை சினிமா துறை டாப்ல வரலாம், பிரமாதமா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த ஆணி மாதம் என்பது விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டம், ஆச்சரியப்பட யோகங்கள், பிரகாசமான ஒரு மாதமாக, ஒரு பிரபலமான ஒரு மாதமாக, ஒரு ஆச்சரியமான மாதமாக அமையப் போகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆணி மாதம் பிரம்மன் உங்களுக்கு இப்படி ஒரு தலையெழுத்தை எழுதியிருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்கணும். அதே நேரம் ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுதான் உண்மை. ஆக அப்படிப்பட்ட தவறுகள் இங்கே வரக்கூடாது என்பதைத்தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக வெற்றி நிச்சயம். புரிஞ்சுட்டீங்களா? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சு வச்சுங்க. கீழே ஒரு நம்பரை உங்க எதிர்காலத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுட்டீங்களா? நன்றி, வணக்கம்.